கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நன்றி தெரிவிக்க அண்ணா அறிவாலயம் வரவில்லை என திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத நிலையில் மாற்று யோசனைகளை பலரும் சொன்னார்கள் என குறிப்பிட்டுள்ளார். நிலையான ஆட்சி அமைய வேண்டும், இன்னொரு தேர்தலுக்கு வழிவகுத்துவிடக் கூடாது என்பதே தனது எண்ணமாக இருந்தது என்றும் கூறியுள்ளார். தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்தாலும் கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்கிறோம் என்று தோழர்கள் அறிவித்திருப்பதை வரவேற்பதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நன்றி தெரிவிக்க அண்ணா அறிவாலயம் வரவில்லை என குற்றம் சாட்டிய ஸ்டாலின், ஒரே நாளில் திமுக உடனான உறவை முறித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி சென்றது எனவும் விமர்சித்துள்ளார். தொலைநோக்கு சிந்தனையும் வளமான திட்டமிடலும் கொண்ட திமுக அரசின் திட்டங்களை அமைய இருக்கும் புதிய அரசு தொடர வேண்டும் என்பதே தனது தனிப்பட்ட விருப்பமாகும் எனவும் கூறியுள்ளார். அமைய இருக்கும் புதிய அரசுக்கு மீண்டும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.